ஜிஎஸ்டி ரிவர்ஸ் ஆயிடுச்சு. பைக் வாங்க போறீங்களா? ஷோரூம்ல உங்களை ஏமாத்தாம இருக்கணுமா? என்ன ஃபாலோ பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பைக் வாங்குற ஐடியால இருக்கீங்களா? அப்படின்னா உடனே எந்த பைக்கை வாங்க போறீங்கன்னு ஃபைனலைஸ் பண்ணிருங்க. ஃபைனலைஸ் பண்ணதும் அந்த பைக்கோட கொட்டேஷனை வாங்கிருங்க. கொட்டேஷன் வாங்கும்போது கவனிக்க வேண்டியது ஃபுல் டீடைல் கொட்டேஷனா வாங்குங்க. அதாவது எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் எவ்வளவு, ஆர்டிஓ சார்ஜஸ் எவ்வளவு, ஹேண்ட்லிங் ஏதாவது இருக்கா, இல்ல இன்சூரன்ஸ் எவ்வளவுன்னு இப்படி டீடைல் கொட்டேஷனா வாங்கி கையில வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா செப்டம்பர் 22 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. செப்டம்பர் 22க்கு அப்புறம் மறுபடியும் அதே ஷோரூமுக்கு போய் அதே பைக்கோட கொட்டேஷன் வாங்குங்க. ரெண்டு கொட்டேஷனையும் கம்பேர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரேட் கம்மியாக இருந்துச்சுன்னா ஓகே, கம்மி ஆகாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஷோரூம் உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் கண்டிப்பா கம்மியா இருக்கும், மற்ற ரேட்ஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணிருப்பாங்க. இந்த ரெண்டு கொட்டேஷனை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கம்மி ஆகாம இருந்துச்சுன்னா உங்க சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்கிட்ட உடனே பேசுங்க. பேசி ரேட்டை கம்மி பண்ண சொல்லுங்க. நான் இதை எதுக்காக சொல்றேன்னா, யமஹா இந்தியா ஆல்ரெடி அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஜிஎஸ்டி மூலமா எவ்வளவு அமௌண்ட் கம்மி ஆகுதோ அந்த பெனிஃபிட்டை அப்படியே கஸ்டமருக்கு பாஸ் ஆன் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மேனுஃபேக்சர் கம்மி பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா ஷோரூமும் கம்மி பண்ணி தான் ஆகணும். நான் எல்லாரையும் சொல்லலை, ஏதாச்சும் ஷோரூம்ஸ் இப்படி பண்ணாங்கன்னா, அதாவது கம்பெனி பாஸ் ஆன் பண்ண பெனிஃபிட்ஸை அவங்க கஸ்டமருக்கு கொடுக்காம வேற எதுலையாவது அட்ஜஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி நீங்க யாரும் மாட்டிக்க கூடாதுன்னு தான் இந்த வீடியோ போடுறேன். உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போதைக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பைக் விற்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பைக்கை நீங்க 22ஆம் தேதிக்கு அப்புறமா வாங்க போறீங்கன்னா 15,000 இருந்து 20,000 ருபீஸ் உங்களுக்கு கம்மியாகும். உங்களுக்கு எந்த பிராண்ட்ல உள்ள பைக் எவ்வளவு கம்மியா இருக்குன்னு டீட்டெயிலா வேணா கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு பிராண்டுக்கும் டெடிகேட்டட் வீடியோவே பண்ணி உங்களுக்காக போடுறேன்.